பிக் பாஸ் சீசன் 9 இப்போது போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ ஒரு ப்ரொமோ வெளியாகி இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோருமே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அந்த ப்ரொமோ இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பிரஜன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களை எதிர்த்து பேசுகிற மாதிரியாக ஒரு ப்ரொமோ வெளியாகி இருக்குது. அந்த வீடியோ வெளியானதுலேருந்து மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்ருக்க எல்லோருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ராவை திவ்யா யூஸ் பண்ணுறானும், சாண்ட்ரா ஒரு அப்பாவி அப்படின்றது போல் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறது இன்டெரக்டாக அவங்கள சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு பலர் கேட்டு வராங்க. அதே போல் கமலினியுடைய ஒரு பார்வைக்கு அடங்குறவங்க ஏன் விஜய் சேதுபதியோட வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த நிலையில் எல்லோருமே விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜின் அவர்களை பொழந்து கட்டியிருக்கிறாரு அப்படின்னும், எதற்காக நீங்கள் அப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்டப்போ பிரஜன் அவர்கள் நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் சாண்ட்ரா தான் அப்படின்னும் பலரும் சொல்லி வராங்க. முதல்ல கணவன் மனைவி இருவரையுமே உள்ளே விடாதீங்க, உள்ளே விட்டதே தப்பு அப்படின்னும் பலர் சொல்லி வராங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வெட்டிடுவேன், அதே போல் நான் பிக்பாஸை கதவை திறக்க சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி எதற்காக பிரஜன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஓவர் ஹெட் வெயிட்டாக இருக்கார் பிரஜன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. கமல் அவர்கள் இருந்தப்போ அவரை மாற்றணும்னு சொன்னாங்க, விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறப்போ இப்போ இவரை மாற்றணும்னு சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லாரையும் தாண்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் சேதுபதி அவர்களை பிரஜன் அவர்கள் இப்போது இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசியிருக்கிறதுனா அப்படி தான், என்னுடைய கேரக்டரே இது தான் அப்படின்னு அவர் ஆணித்தனமாக பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்து எல்லோருமே மிகப்பெரிய அளவில் வேறு எதுவும் சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது போல் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.